இந்த வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் உங்கள் நடுவில் காணப்படும்படி பரலோகத்தின் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்களுக்காக செய்கிற அருமையான சகோதரிக்காக இணைந்து தேவராஜ்யத்துக்காக பாடுபடுகிற, செயல்படுகிற, பயன்படுகிற எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு காண்பதும் உங்கள் கூட இருப்பதும் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு அல்லேலூயாவோட சொல்லுங்க. சரி, நீங்கள் என்னைக்காவது இப்படி ஒரு காரியத்தை யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் சவுல் அப்படின்னு? ஏன் சவுல்? சவுல் யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் அரசர்களை பார்த்தா எல்லா அரசர்களுமே யூத கோத்திரத்தில் இருந்து தான். ட்ரம்ஸ் அடிக்கிற ஐயா, உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லா அரசர்களும் எந்த கோத்திரத்துலேருந்து தான் வராங்க? சரியாவா? இந்த பக்கம் பார்ப்போம். எல்லா அரசர்களுமே எந்த கோத்திரத்திலேருந்து வராங்க? யூத கோத்திரத்திலேருந்து. அதுக்கு வெளியே யாருமே இல்லை. யூத கோத்திரத்துக்கு வெளியே இருந்து வந்த ஒரே ஒரு அரசன் சவுல். வேற யாருமே கிடையாது. எல்லா தாவீது, சாலமோன் அப்படியே போகுது. எல்லாமே யூத கோத்திரம். ஆனால் யூத கோத்திரத்துக்கு வெளியே இருந்து வந்த ஒரே அரசன் சவுல். அதனால் நான் ரொம்ப உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். நான் என்ன யோசித்து பார்த்தேன்னா, ஒய் சால். அப்படி யோசித்து பார்த்தப்போ எனக்கு முடிவில் என்ன கிடச்சி தெரியுமா? எனக்கு முடிவில் என்ன கிடச்சுன்னா, ஒய் ராபர்ட். பூரா டியூப் லைட்டாக இருக்குன்னு இவர்கள் யோசிக்கிறார்களா? முறைச்சு பார்க்கிறார்களா? இப்பவும் கேட்கலையா? மேடம், இனி நான் மைக்க சாப்பிட தான் செய்யணும். இப்ப கேக்குதா? நான் ரொம்ப உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். ஏன் சவுல்னு யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச விட என்ன தெரியுமா? எனக்கு கிடைச்ச விட அடுத்த ஒரு கேள்வி. அது என்ன கேள்வின்னா, ஏன் சவுல் அப்படிங்கிறத மாற்றிட்டு ஏன் ராபர்ட்? உங்க பெயர்கள் எனக்கு தெரியல, நீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை ஒன்று சேர்த்து பாருங்க. ட்ரம்ஸ் அடிக்கிற ஆளுக்கு பேர் என்னையா? பார்த்திபன். ஜேம்ஸ் பார்த்திபன். சூப்பர் பேர். என்ன? ஏன் ஜேம்ஸ் பார்த்திபன்? உங்க பேரை போட்டோன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்? உங்களை விட அறிவுள்ளவர்கள் உலகத்தில் இல்லையோ? உங்களை விட திறமை உள்ளவர்கள் உலகத்தில், நம்மளை விட அழகானவர்கள் உலகத்தில், எல்லா விதத்திலும் நம்மளை விட ஒரு அடி இல்லை எத்தனையோ அடி முன்னே இருக்கிறவர்கள் உலகத்தில் இருக்காங்க. நம்மளை விட திறமை, நம்மளை விட கிருபை, நம்மளை விட அறிவு, எல்லா விதத்திலையும் மோர் அட்வான்ஸ், நம்மளை விட ரொம்ப முன்னே இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஏன் நாம்
அதுக்கு ஒரு 7 பதில் நான் சொல்லுவேன். அந்த 7 பதிலை சொல்லி முடியும்போது பிரசங்கம் முடியும்னே. எத்தனை மணி ஆனாலும் 7 சொல்லி முடிக்கும்போது பிரசங்கம் 6 முடிக்கவும் மாட்டேன், 8 கொண்டு போகவும் மாட்டேன். 7 எண்ணத்தில் முடியும். பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பேனா கொண்டு வந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சூப்பர். டைரியாவது பேப்பராவது கொண்டு வந்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் சூப்பர், நல்ல தேவ பிள்ளைகள். பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க, டைரி கொண்டு வந்திருக்கிறீங்க, பெண்ணு கொண்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒன்று கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து ஆவியில நிரம்பி ஒன்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்பர் 1, ஏன் சவுல் என்கிற கேள்விக்கு 1வது பதில் ஒரு தாயின் கண்ணீர். ஒரு தாயின் கண்ணீர். cry of a mother. சவுல் எந்த கோத்திரத்தான்? பென்யமீன் கோத்திரத்தில். பென்யமீனை பெற்றது யாரு? யார் பெற்றா நமக்கு என்ன பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. ஓகே, பென்யமீனை பெற்றது யாரு? பென்யமீனை பெற்றது யாரு? யாக்கோபு ராகேல். அந்த ராகேலை பற்றி ஆக்கும் பைபிள் சொல்லுது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அது இல்லாமல் போனபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள். நீங்க உங்க அடி வயிற்றில் இருந்து சத்தம் போட்டால் எவ்வளவு தூரம் கேட்கும்? 100 மீட்டர் கேட்குமா? எவ்வளவு தூரம் கேட்கும்? ஐயா நீங்களாவது பேசுங்க. ஒரு ஆள் ரொம்ப சத்தம் போட்டால் 100 மீட்டர் கேட்குமா? கேட்கும். 100 மீட்டர் கேட்கும். ஒரு சிங்கம் பசிக்கும்போது சத்தம் போட்டால் எவ்வளவு தூரம் கேட்கும் தெரியுமா? ஒரு சிங்கம் பசிக்கும்போது சத்தம் போட்டால் 5 கிலோமீட்டர் கேட்குமா? 5 கிலோமீட்டர்னு சொன்னால் 5 ரேடியஸ் கிலோமீட்டர். ரேடியஸ் கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டர் சுற்றளவு. அந்த பக்கம் 5 கிலோமீட்டர், அந்த பக்கம் 5 கிலோமீட்டர், அந்த பக்கம் 5 கிலோமீட்டர், அந்த பக்கம் 5 கிலோமீட்டர். ஆனால் கிருபை பார்த்தீங்களா, நம்ம சோத்திரம் சொல்லுமோ பக்கத்தில் இருக்க ஆளுங்க கேட்காது. நம்ம அதில் கவனமாக இருப்போம், கேட்கக்கூடாது என்பதில். ஒரு மனுஷன் கூக்கரில் இடும்போது 100 மீட்டர் தூரம் கேட்குது. எனக்கு தெரியல, 100 மீட்டர் தூரம் கேட்குதுன்னு வைங்க. ஒரு சிங்கம் கர்ச்சிக்கும் போது 5 கிலோமீட்டர் தூரம் கேட்குது. ஆனால் ராகேலின் அழுகுரல் எவ்வளவு தூரம் கேட்கப்பட்டது தெரியுமா? ராகேலின் அழுகுரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. எங்க? ராமாவில். ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை, ராமாவிலே கேட்கப்பட்டது. அதாவது அவ உட்கார்ந்து அழுத இடத்துல இருந்து ராமா ரொம்ப தூரம் கிடையாது, வெறும் 12 கிலோமீட்டர். நம்மளை பாட்டு பாட வைக்க என்ன பாடு இல்லையா? நம்மளை துதிக்க வைக்க என்ன பாடு? கையை உயர்த்து, காலை உயர்த்து, வாயை தர, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நல்ல பெரம்பு கையில் வச்சுட்டு ஆராதனை நடத்தணும். இதுலையும் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையோ? ஒழுங்காய் கண்களை மூடி வாய்களை திறக்கவும் இல்லாவிட்டால் மேடம் பரம்பல்ல, தமிழ் தானே நீங்க, பெரம்பு. வாயை திறக்க சொல்லாமலே வாயை திறக்கணும், பாட சொல்லாமலே பாடணும், துதிக்க சொல்லாமலே துதிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து ஒரு ஊற்று வார மாதிரி வரணும். துதி உள்ள இருந்து வரணும், ஜபம் உள்ள இருந்து வரணும், கிருபை உள்ள இருந்து வரணும்.
யார் ராகேலிடத்துல சொன்னது நீ ஜெபின்னு? யாருமே சொல்லல. உள்ள இருந்து வருகிறது ஒரு அழுகுரல். அது 12 கிலோமீட்டர் தூரம் கேட்குது. நீங்க இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க சந்ததிகள் தேசத்துல உயர்த்தப்படணும்னா இந்த கூடாரத்தில் இருக்கிற நீங்க கண்ணீர் விடணும். அது தப்புதான். உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். ஒரு அல்லேலியா நல்லா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒரு சபையில் காணிக்கை எடுக்கிற நேரம், காணிக்கை எடுக்கிற நேரத்தில் பாஸ்டர் சொல்றாரு, இப்போ காணிக்கை தட்டில் எல்லாரும் காணிக்கை போடவும். எல்லாரும் காணிக்கை தட்டில் காணிக்கை போடுறாங்க. ஒரு தாய் மகனை உந்தி விடுது, கொண்டு போடு கொண்டு போடு கொண்டு போடு. அவன் போட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கான். அவன் போடவே முடியாதுன்னு சொல்றான். இந்த தாயும் மகனும் தாய் மகன்கிட்ட காசை கொடுத்து கொண்டு போடுன்னு சொல்றத பாஸ்டர் பார்த்துட்டு இருக்காரு. பாஸ்டர் அந்த பையனுடைய பேரை கூப்பிட்டு சொன்னாரு, வந்து காணிக்க போடணும். உடனே எழும்பிட்டான். எழும்பி நேரே முன்ன வந்துட்டான். நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பையன்னு நினைக்கிறேன். முன்ன வந்துட்டான். முன்ன வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னா, பாஸ்டர் எங்க அம்மா சம்பாதிச்சது அம்மா போடட்டு, நான் இதுவரை எதுவும் சம்பாதிக்கல, நான் சம்பாதிக்கும்போ போடுறேன். உடனே பாஸ்டர் சொல்றாரு, உங்க அம்மா தந்து விட்டதை போடு. அவன் சொன்னா அதெல்லாம் போட முடியாது, அம்மா தந்து விட்டதை போட முடியாது. அவர் சொன்னார், நீ காணிக்க போட்டுட்டு தான் போகணும். அவன் உடனே அந்த டேபிளில் ஏறினாய். டேபிளில் ஏறி காணிக்க தட்டில் உட்கார்ந்துட்டான். காணிக்க தட்டில் உட்கார்ந்துட்டான். இது இப்போ சொன்னது பெரிய வம்பா போச்சேன்னு பாஸ்டர் பார்க்குறாரு. பாஸ்டர் புத்தி உள்ள ஆளு. பார்த்துட்டு அவர் சொல்றாரு, அருமை தேவ பிள்ளைகளே, இத்தனை காலம் என் காணிக்கை தட்டில் காசு தான் விழுந்தது, இன்னைக்கு ஒரு பையன் விழுந்திருக்கிறார். இத்தனை காலம் காணிக்கை தட்டில் என்ன விழுந்தது? காசு. இன்னைக்கு ஒரு பையன் விழுந்திருக்கிறான். அத்தனை பேரும் கையை உயர்த்தி இவனுக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார். அத்தனை பேரும் கையை உயர்த்தி ஜோம் பண்ணிச்சனும். அந்த பையன் காணிக்க பாத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கும் 8 வயசு. பாஸ்டர் ஆசீர்வதிச்சிட்டு சொன்னாராம், உலகத்தில் யாரும் அடைந்திராத பதவிக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த பையன் யார் தெரியுமா? அந்த பையனாக்கும் டோனி பிளேயர். தப்பு தான். உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். தெய்வத்தினுடைய பாதத்தில் விட்டு கொடுப்பதை போல உயர்வு இந்த உலகத்தில் எங்கேயும் வராதுன்னு இந்த அம்பரவங்க மட்டும் ஒன்னு கையை தட்டி கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீர் விடுவதை போல உயர்வு இந்த உலகத்தில் எங்கேயும் வருவதில்லை, எங்கேயும் வருவதில்லை. அவருடைய பாதத்தில் விழணும். நாம் ஆராதனை எப்படி இருக்கு, பாட்டெல்லாம் எப்படி இருக்கு, துதியெல்லாம் எப்படி இருக்கு, ஜெபம் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி கை தட்டுறாங்க, எப்படி பாடுறாங்க, எப்படி துதிக்கிறாங்க, எப்படி ஜெபிக்கிறாங்க, அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க வந்தவர்கள் அல்ல நாம். நாம் தெய்வத்தை ஆராதிக்க வந்தவர்கள். இப்போ கை தட்டி ஆவியில நிரம்பி 2 நிமிஷம் உட கடகதனா அந்தல் கமன கடகதனா உட பத்தர பலபா. சகோதரர்கள் கொஞ்சம் கை தட்டி வா திறந்து உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்பதன கடகதனா. நீ பார்க்க வரவில்லை, நீ ஆராதிக்க வந்திருக்கிறாய். நீ காட்சிக்கு வரவில்லை, நீ தெய்வத்தை தேடி வந்திருக்கிறாய். You are here to worship God. நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட விதத்தில் நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு தாயின் கண்ணீர் அளவு வலிமை மிக்கது எதுவும் இல்லை. There is nothing that has power like a power of a cry of a mother. ஒரு தாயின் கண்ணீர் அளவு வலிமையானது எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. நீங்க ஒருவேளை ஒரு வாலிபனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அகஸ்டின்.
உங்களுக்கு யாருக்காவது நல்ல இங்கிலீஷ் தெரியும், எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய காரியங்களை அறியணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா நீங்கள் அந்த புஸ்தகத்தை வாசிக்கலாம். அந்த புஸ்தகத்தினுடைய பெயர் தி 2 cities, 2 பட்டணங்கள், அகஸ்டின் எழுதினது. அந்த அகஸ்டின் என்கிற வாலிபனுடைய தாயாருடைய பெயர், அந்த பெண்மணியுடைய பெயர், ஐ திங்க் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் நேம், அந்த பெண்மணியுடைய பெயர் அழகான ஒரு பெயர், மோனிகா. தன் மகன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்மணி என்னைக்கும் அழுது கொண்டே இருக்குமா, என்னைக்கும் அழுகை. ஏன்னா இந்த அகஸ்டின் செய்யாத பாவம் ஒண்ணுமே இல்லை. அப்படி தெருவில் நடந்து போகும்போது தெருவில் உள்ள 2 பக்க வீடுகளில் உள்ள பெண்கள் கதவை திறந்து வச்சு அகஸ்டினை விபச்சாரத்துக்கு அழைப்பார்களாம். அத்தனை பேரோடும், அந்த தெருவில் உள்ள அத்தனை பேரோடும் விபச்சாரம் பண்ணுகிற ஒரு வாலிபன் அகஸ்டின். ஒரு நாள் அந்த தாய் பாஸ்டரிடத்தில் வந்து சொல்லுது, பாஸ்டர் என் மகனுக்காக ஜெபிக்கணும். அப்போ அந்த பாஸ்டர் கேட்குறாரு, அவன் செத்து போட்டுன்னு ஜெபம் பண்ணட்டா? என்னன்னு ஜெபம் பண்ணட்டா? அவன் செத்து போட்டுன்னு. உடனே தாயார் சொன்னாங்களாம், அடுத்த முறை நீங்க கண்டிப்பா அப்படிதான் ஜெபம் பண்ண வேண்டி வரும், ஆனா இப்போ அவன் ரட்சிக்கப்படும்படி ஜெபம் பண்ணுங்க, நான் என்ன செய்யணும்? உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், உன் மகனுக்காக நீ இந்த உலகத்தில் ஜபிக்காத எந்த ஜப குறிப்பும் இல்லை. ஐயா பார்த்திபனையா என்னே கவனித்து கொண்டிருக்க. அவர் சொன்னாராம், நீ ஒன்று பண்ணு, நீ எப்போ எல்லாம் உன் மகனுக்காக கண்ணீர் விட்டு ஜபிக்கிறாயோ அப்போ எல்லாம் நீ 2 பவுல் எடுக்கணும், 2 பவுல், 2 கிண்ணங்கள். உன் இடது கண்ணில் இருந்து வருகிற கண்ணீரை ஒரு கிண்ணத்தில் பிடிக்கணும், வலது கண்ணில் இருந்து வருகிற கண்ணீரை இன்னொரு கிண்ணத்தில் பிடிக்கணும். உன் மகனுக்கு நீ ஒரு நாள் இதை எடுத்து காட்டி கொடுக்கணும். மகனே, இங்க பாரு, உன் தாய் உனக்காக விட்ட கண்ணீர். ஒரு தடவை வீட்டில் இருந்து போனவன் கொஞ்ச நாள் வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வாரான், வரும்போ 2 பவுல் நிறைஞ்சிட்டு. மகனை தூரத்தில் கண்ட தாய் அந்த பவுல் கண்ணீரின் பாத்திரத்தை எடுத்துட்டு மகனுக்கு எதிர்கொண்டு போய் மகனை பார்த்து சொல்லுது, மகனே இங்க பாரு, உனக்காக உன் அம்மா விட்ட கண்ணீர். அவன் அந்த வார்த்தையை கூட காதுல வாங்காம தாயை வயிற்றில் மிதிச்சுட்டான். அந்த 2 பவுலும் 2 பக்கமா தெரிச்சு விழுந்து தாயும் கீழே விழுந்துட்டு கொஞ்ச நாட்கள்ல தாய் இறந்துட்டு. தாயினுடைய அடக்கத்துக்கு அந்த பாஸ்டர் சொல்றாரு, அவங்க ஒரு மகனை பெற்றணும், இங்க எங்கேயாவதுதான் சுற்றிட்டு இருப்பாய். கண்டிப்பா சொல்றேன், இப்ப அவன் போதையில தான் இருப்பான். அவர் சொன்ன மாதிரி தாயாருடைய அடக்கத்துக்கு அவன் போதையில இருக்கான். அந்த அடக்கம் பண்ற நேரத்தில் ஓடி பாஸ்டர்ட்ட வந்து சொல்றான், எங்க அம்மா முகத்தை எனக்கு ஒரு தடவை பார்க்கணும். அவர் சொல்றாரு, உன்னை காட்டித்தர முடியாது. அவன் சொல்றான், எனக்கு பார்க்கணும். சரி அப்படின்னு காட்டி கொடுக்கிறாரு.
அந்த தாயாருடைய சடலத்துக்கு மேலே விழுந்துட்டான். அழுறான், நான் இனி தப்பே பண்ண மாட்டேன். எழும்புறாய், எழும்பி அதே தெருவழி, இவன் ஒரு தெருவழி நடந்து போகும்ப பெண்கள் எல்லாம் கதவை திறந்து கூப்பிடுவாங்க இல்லையா, அதே தெருவழி நடந்து போறான், எல்லாரும் கூப்பிடணும். திரும்பி பார்த்துட்டு சொல்றான், அகஸ்டின் செத்துட்டான். அகஸ்டினை அடக்கம் பண்ணியாச்சு, இப்போ நான் புதிய மனுஷன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா அருமையானவர்களே, அந்த வாலிபன் சாகும்போ எப்படி செத்து போனான் தெரியுமா? அந்த வாலிபன் சாகும்போ அந்த வாலிபனுடைய பெயர் அகஸ்டின் அல்ல, அந்த வாலிபன் சாகும்போ அந்த வாலிபனுடைய பெயர் தூய அகஸ்டின். உலகத்தில் மிகப்பெரிய துஷ்டனை கூட தூய மனிதனாய் மாற்ற ஒரு தாயின் கண்ணீரால முடியும். நம்புறவங்க மட்டும் கை தட்டணும். நீ கண்ணீர் விடுவதில் சோர்ந்து போகாத, ஜெபிப்பதில் சோர்ந்து போகாத, பரலோகத்தின் தெய்வத்தினுடைய முகத்தை தேடுவதில் சோர்ந்தே போகாத. யாருடைய மனம் திரும்புதலுக்காவது ஜபித்துக் கொண்டிருந்தால் மனம் திரும்பவில்லை என்று சோர்ந்து போகாத, கண்ணீர் விட்டுக் கொண்டே இரு. உன் நாட்களில் நீ அதை காண்பாய். ஏன் சவுல் என்கிற கேள்விக்கு 1வது பதில், a cry of a mother, ஒரு தாயின் கண்ணீர். யார் அந்த தாய்? ராகேல். அவளுடைய அழுகை 12 கிலோமீட்டர் தூரம் கேட்கப்பட்டது. தயவு செஞ்சு சொல்கிறேன், சகோதரர்களாக சொல்கிறேன், சகோதரிகளாக சொல்கிறேன், தெய்வ சமூகத்தில் வந்து விஐபி மாதிரி உட்காரப்படாது, தெய்வ சமூகத்தில் வந்து பெரிய ஆள் மாதிரி உட்காரப்படாது. நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா கூடாரத்துக்குள்ளே கால் வச்சா பின்ன கர்த்தர் மட்டும்தான் பெரியவர். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் வாயை திறக்கணும், எல்லாரும் சத்தம் உயர்த்தணும், எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தணும். தெய்வத்தை விட பெரியவர்கள் எவரும் இல்லை, தெய்வத்தை விட பெரியவர்கள் எவரும் இல்லை. எவ்வளவு தூரம் சத்தம் கேட்க முடியுமோ அவ்வளவு தூரம் சத்தம் உயர்த்தணும், எவ்வளவு தூரம் பாட முடியுமோ அவ்வளவு தூரம் பாடணும். அப்போ ஒன்று, ஏன் சவுல் அப்படின்னா ஒரு தாயாருடைய கண்ணீரின் பதில்தான் சவுல். 2, ஏன் சவுல் என்கிற கேள்விக்கு 2வது பதில், நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 47வது வசனம். ஆ 600 பேர் திரும்பிக் கொண்டு ஓடி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையிலே 4 மாதம் இருந்தார்கள். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், சரியா சொல்ற ஆளுக்கு ஒரு பேனா தரு. இந்த 600 பேர் யாரு? யார் அது பதில் சொன்னது? யாரு? கை தூக்குங்க. சொல்ல மாட்டேன், கை தட்டணுமான்னு பார்ப்பேன். கை தட்டலைன்னா பொறாமை. சரி, தேங்க்யூ வெரி மச். யுத்தம் செய்யத்தக்க 3 லட்சம் பேர் உள்ள ஒரு கோத்திரம், அம்பு எய்யத்தக்க 75,000 பேர் உள்ள ஒரு கோத்திரம். இப்ப எத்தனை பேர்? 600 பேர். சுருங்கலாம், இவ்வளவெல்லாம் சுருங்க கூடாது. ஏன்னா மீதி எல்லா கோத்திரத்திலையும் 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம் அப்படிப்பட்ட மக்கள் தொகை இருக்கும்போ ஒரு கோத்திரத்தில் மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்கணும்? 600 பேர் தான் இருக்கணும். ஒரு 600 பேர். யானை மெலிஞ்சா எவ்வளவு மெலியும்? யானை எவ்வளவுதான் மெலிஞ்சாலும் யானை மிதிச்சா சிங்கம் செத்துடும்.
யானை 40 நாள் உபவாசம் இருந்துட்டு பட்டினி இருந்துட்டு மிதிச்சாலும் சிங்கம். ஆனா இது இனி மெலியறதுக்கே இல்லையே, என்ன வரும் 600 பேர் மீதி. இனி இந்த 600 என்ன ஆகும்? 500 ஆகும், 400 ஆகும், 300 ஆகும், கடைசியில காணப்படாமல் போகும். ஏன்னா அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. கீழே வாசி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம யாரும் இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது. அப்படின்னா ஒரு கோத்திரம் கண்டிப்பா முடிவுக்கு வரப்போகுது. கர்த்தர் பார்த்தார். ஏன்னா தெய்வத்தினுடைய வாக்குத்தத்தம் சின்னவன் எனக்கு கேட்கல. இந்த பக்கத்தில் ஆடியோ பூரா அவுட் இல்லையா? இவர்கள் வாயே திறக்க மாட்டார்களோ? சின்னவன் சிறியவன் கர்த்தருக்கு ஒருபடி களிமண்ணில் இருந்து ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குறதுல அவ்வளவு விருப்பம். அழிந்து போகிறதுல இருந்துதான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். உன்னால் முடியாது, உன் கதை முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை தீர்ந்து போச்சு, உன் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சுன்னு உலகம் சொல்லுகிற இடத்தில் இருந்துதான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீர்கள் என்றால் எதுக்கு அல்லேலூயா சொல்லுவீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பதினொன்று கோத்திரக்காரங்களும் சொல்லணும், ஐயோ பென்யமீன் கதை முடிந்தது, அந்த கோத்திரம் முடிந்தது. அம்பு எய்கிறவர்கள் விழுந்தார்கள், பட்டயத்தை பிடிக்கிறவர்கள் விழுந்தார்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள் விழுந்தார்கள். உலகம் சொல்லுது ஒரு கோத்திரம் முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் கர்த்தர் பார்க்கிறாரு, இப்போ இவங்களை கட்டி எழுப்பணும்னா இவங்களுக்குள்ள இருந்து ஒரு அரசனை. தப்பு தான், உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பார்த்தீங்களா, தப்பு தான். இப்போ இவங்களை கட்டி எழுப்பணும்னா இவங்களுக்குள்ள இருந்து ஒரு அரசனை எழுப்பணும். ஏன்னா 600 பேர் மட்டும் மீந்திருக்கிற ஒரு கோத்திரத்தில் இருந்து ஒரு அரசனை எழுப்பினால் அந்த கோத்திரம் டக்கு டக்குன்னு என்ன ஆயிடும்? அப்படின்னா ஏன் சவுல் தெரியுமா? உன்னை ஆண்டவர் வைத்தது இடிக்கும்படி அல்ல, உன்னை ஆண்டவர் வைத்தது அழிக்கும்படி அல்ல, உன் ஆண்டவர் வைத்தது இல்ல அதமாக்கும்படி அல்ல, உன் ஆண்டவர் வைத்தது உன்னை கொண்டுதான் ஒரு கோத்திரத்தையே கட்டி எழுப்படும். ஒரு கோத்திரத்தையே கட்டி எழுப்படும். புரிஞ்சவங்க மட்டும் ஒன்னு கை தட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன்னை கொண்டு கர்த்தர் கட்ட விரும்புகிறார். ஏன் சவுல் அப்படின்னா, ஒன்று ஒரு தாயின் கண்ணீர். ஏன் சவுல் அப்படின்னா, 2 மனுஷன் முடித்ததிலிருந்து கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அந்த பலவீன குடும்பத்தை முடிச்சிட்டு பாஸ்டர், அந்த கேன்சர் என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டு பாஸ்டர், அந்த மரண குடும்பத்தை தொலைச்சிட்டு பாஸ்டர், அந்த அவமானிய குடும்பத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு பாஸ்டர். இல்ல, உன் குடும்பத்தில் இருந்துதான் கர்த்தர் எழுப்ப போகிறார். ஒரு கோத்திரத்தை கட்டி எழுப்புகிறாள். அவள கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கை தட்டி, ஒரு நிமிஷம் நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி வாய திறந்து ஆவியில நிரம்பி உடகடகதனா அந்த கமன கடகதனா அல் காந்தராதியா நல்ல கை தட்டுங்க. அல்கன ரகதனா உடபதனா பிரௌட பதனா ஆண்டவர் கட்டி எழுப்புகிறவர். இப்ப சொல்லுங்க, ஏன் சவுல்? 1 ஒரு தாயின் கண்ணீர், 2 மனுஷன் முடித்ததிலிருந்து
கர்த்தர் தொடங்குறார். நீ முடியலப்பா அப்படின்னு சொல்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். சில ஆட்களுக்கு தெரியல, என்னால் வாழ முடியல, என்னால் நிற்க முடியல, டன், எனக்கு முன்னேற முடியல அப்படின்னு அந்த ஃபைனல் ஹோப்லெஸ் ஸ்டேஜுக்கு வரோம் இல்லையா, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்டா, நீ அப்படி ஒரு ஸ்டேஜில் வாரது வரை பார்த்துட்டே இருப்பார். எலியா அந்த ஸ்டேஜில் வரணும். செத்து போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு யோசனையில வரணும். அப்பதான் கர்த்தர் ஆரம்பிக்க முடியும். எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு முடியும், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு என்கிற நிலை எல்லாம் உடைஞ்சு போய் என்னால முடியவில்லை என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்களும் நானும் வந்தடைகிறது வரை உன்னதத்தின் தேவன் காத்து கொண்டே இருக்கிறார். என்னால முடியலப்பா அப்படின்னு உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரும்போ ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்லை, நான் இனி ஆரம்பிக்க போறேன். மோசே அழகான பிள்ளையா இருந்தபடியால் பெற்றோர் 3 மாசம் ஒளிச்சு வச்சு வளர்த்துறாங்க. இனி 30 வயசு வரை ஒளிச்சு வச்சு வளர்த்துறாங்கன்னு வைங்க, மோசே என்ன ஆக்குவாங்க? ஒரு சாதாரண தாயின் பிள்ளை, அவ்வளவுதான். 3 மாசத்துல இவனுக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளால வளர்த்த முடியாது. தண்ணிக்குள்ள கொண்டு போடுற அளவு வரை கர்த்தர் காத்திருக்கார். ஏன்னா நீ விடணும், நீ விட்டாதான் நான் கையில எடுக்க முடியும். நீ விடணும், நீ விட்டாதான் நான் கையில எடுக்க முடியும். ஆகாரே, நீ அந்த குழந்தைய வனாந்தரத்துல கீழே போடணும், அப்பதான் நான் கையில எடுக்க முடியும். மோசே, நீ அந்த கோலை நீ கீழே போடணும், அப்பதான் நான் கையில எடுக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுவரை சிறைச்சாலைக்குள்ள கிடக்கிற யோசேப்பு பானபாத்திரக்காரன்ட்ட உதவி கேட்கறது வரை கர்த்தர் வெயிட் பண்றாரு. இனி என்னால முடியலங்கிற ஒரு அளவுல நீ வரணும். மோசைய பெற்றோர் எரிந்து விடுறது வரை கர்த்தர் பார்க்கிறாரு. இனி என்னால முடியலங்கிற ஒரு அளவுல நீ வரணும். ஆகார் தன் பிள்ளைய வனாந்தரத்தில் படுக்க வைக்கிறது வரை கர்த்தர் வெயிட் பண்றாரு. என்னால இனி முடியலங்கிற ஒரு அளவுல நீ வரணும். அந்த அளவுல நீ வந்துட்டேன்னா அப்புறம் பரலோகத்தின் தேவன் உன்னை கட்டி எழுப்ப முடியும். நல்ல ஒன்று கை தட்டி, நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி. சில நேரம் நம்ம எல்லாம் விடவே மாட்டோம். முடிஞ்ச அளவு போராடுவோம், முடிஞ்ச அளவு ஜெபிப்போம், முடிஞ்ச அளவு முழங்கால நிற்போம், முடிஞ்ச அளவு கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்போம். யாரும் சந்தித்திராத போராட்டங்கள் சில நேரம் நம்ம போராடுவோம். வெளியே சிரிச்சிட்டு தான் இருப்போம், வெளியே ஹாய் ஆமென் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் க்ளோரி டு காட் அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ள மிக போராட்டத்தில் இருப்போம், போராட்டத்தில் இருப்போம், போராட்டத்தில் இருப்போம், போராட்டத்தில் இருப்போம். கடைசியில் இனி என்னால் போராடவும் முடியலப்பாங்கிற ஒரு ஸ்டேஜில் வருமோ இல்லையா, அப்போதான் கர்த்தர் சொல்லுவார், என் கையில் விட்டு விடு, நான் கட்டி எழுப்புறேன்.
மீதி கோத்திரங்களில் 2 லட்சம் புருஷர்கள், 3 லட்சம் புருஷர்கள், 4 லட்சம் புருஷர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு கோத்திரம் மட்டும் வெறும் 600 பேராக சுருங்கி விட்டது. அந்த 600 பேரும் கடந்த 4 மாதங்களாக தலையை வெளியே காட்ட முடியாம கண்மலையில் ஒளித்திருக்கிறார்கள். அப்பவே பரலோகத்தின் தேவன் திட்டம் போட்டாரு, இந்த கோத்திரத்தில் இருந்து நான் ஒரு அரசனை எழுப்பி ஆகணும். அது அவன் திறமையினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால். கர்த்தருடைய கிருபையினால் முடிந்து போகிற குடும்பத்தில் இருந்து கர்த்தர் யாரையோ எழுப்புகிறார். இழந்து போன வீட்டுக்குள்ள இருந்து கர்த்தர் யாரையோ எழுப்புகிறார். நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி. மூணு, நான் 2 எண்ணம் சொன்னேன். என்ன? 1 ஒரு தாயின் கண்ணீர், 2 மனுஷன் விடுகிற இடத்துல இருந்து கர்த்தர் தொடங்குறார். 3 அந்த நியாயாதிபதிகள் 21:15 வாசிங்க. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்யமீனுக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். இந்த பிளப்புன்னா என்ன? பிளப்புன்னா அந்த வெட்டுகத்தியால் வெட்டும்போ அந்த சரீரத்தின் தசை 2 பக்கமாக வேறுபடும் இல்லையா? வேறுபடும் இல்லையா? அதுதான் பிளப்பு. ஆனால் இங்கே வெட்டி பிளந்தது யாரு? யாரு? யாராவது பார்த்துட்டு சொல்லுங்க. இனி தாரதுக்கு பேனா இல்லை, கர்த்தர். அப்போ இந்த காயத்தை ஏற்படுத்தினது யாரு? கர்த்தர். அப்போ யார் தான் மருந்து போடணும்? கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்குனா யார் தான் மருந்து போடணும்? யார் போடணும்? கர்த்தர் தான் போடணும். பரலோகத்தின் தேவன் வெட்டி விட்ட காயத்தில் உலகத்தில் யாரும் மருந்து போட முடியாது. யாரும் மருந்து போட முடியாது. சில ஆட்கள் எல்லாம் பேசுகிற வார்த்தைகளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உயிரோடு இருக்கும்போதே அவங்க வார்த்தைகள் நம்மளை 2 பிளக்கும். இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைன்னு நமக்கு தோணும். உங்களுக்கு இன்னொரு மனுஷனை வார்த்தையினால காயப்படுத்த உரிமை இல்லை. ஏன்னா காயத்துக்கு போடுற மருந்து உங்கள்கிட்ட இல்லை. காயப்படுத்துறவனுக்கு காயப்படுத்தி ஒரு பழக்கமா இருக்கலாம், காயப்பட்ட சந்ததி பார்த்தீங்களா? ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, வெட்டி விட்டதே யாரு? கர்த்தர். கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார். அப்படின்னா இந்த காயத்துக்கு யார்தான் மருந்து போடணும்? கர்த்தர் தான் போடணும். இந்த காலையில் நான் சொல்றேன், இந்த வேளையில் நான் சொல்றேன், உங்க குடும்பத்தில் பிரச்சனை கர்த்தரால் வந்ததானால் தீர்வு கர்த்தரால் வரும். உங்க பலவீனம் கர்த்தரால் வந்ததானா கிருபை கர்த்தரால் வரும். ஆபத்து கர்த்தரால் வந்ததானால் அற்புதம் கர்த்தரால் வரும். நல்ல கை தட்டணும், நல்ல வாயை திறக்கணும். தேவன் உண்டாக்கின பிளப்புக்கு தேவனே மருந்து போடுகிறார். தேவன் உண்டாக்கின பிளப்புக்கு தேவன் மருந்து போடுறார். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலனாகிய பவுலை காயப்படுத்தினது கர்த்தர். அதனால கிருபையை கொடுத்ததும் கர்த்தர். உன் காயங்களுக்கு காரணம் கர்த்தரானால்
நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் அல்ல, மனுஷன் அல்ல, சத்துரு அல்ல, உலகம் அல்ல. உங்க காயத்துக்கு காரணம் கர்த்தரானால் உங்க காயத்துக்கு மருந்தும் கர்த்தரே. நல்ல கை உயர்த்தி, நல்ல கை உயர்த்தி, நல்ல வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அநேகருடைய காயங்களில் தெய்வத்தினுடைய கை தொடுகிறது. வீட்டுக்குள்ள விழுந்த காயம், தனிப்பட்ட வாழ்க்கையில் விழுந்த காயம், வேலைக்கு போன இடத்துல விழுந்த காயம், மற்றவர்கள் உதாசீனப்படுத்தினால விழுந்த காயம், மற்றவர்கள் வார்த்தையினாலே நீ உபயோகமற்றவன் என்று சொன்னதுனால விழுந்த காயம், மற்றவர்கள் உன்னை லாயக்கில்லை என்று சொன்னதுனால விழுந்த காயம், மற்றவர்கள் நீ ஏன் உயிரோடு இருக்கிற, செத்து போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுனால விழுந்த காயம், மற்றவர்கள் உன்னை அல்லல் தட்டினால விழுந்த காயம், உன் உணர்வுகளை குத்திவிட்ட அந்த காயம், இந்த நாளிலே பரலோகத்தின் தேவன் அதற்கு மருந்த போடுகிறார். தேவனே உனக்கு மருந்து. இனி கை தட்டி இஸ்ரவேலில் தேவன் ஒரு பிளப்பை உண்டாக்கினார். அந்த காயத்துக்கு தேவன் போட்ட மருந்துதான் சவுல். தேவன் உண்டு பண்ணின காயத்துக்கு தேவன் போட்ட மருந்துதான் சவுல். இப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஏன் சவுல்? பக்கத்தில் இருக்க ஆட்களும் கேட்கப்படாது, மெதுவாக பேசுங்க. ஏன் சவுல்? ஒரு தாயின் கண்ணீர். ஏன் சவுல்? ஒரு தாயின் கண்ணீர். 2, மனுஷன் முடியாதுன்னு தள்ளுனதுல இருந்து கர்த்தர் ஆரம்பிக்கிறார். 3, தேவன் ஏற்படுத்தின காயத்துக்கு தேவன் போடும் மருந்துதான் சவுல். 4, அந்த நியாயாதிபதிகள் 20:47 ஒரு தடவை கூட வாசிங்க. 600 பேர் திரும்பிக் கொண்டு ஓடி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையிலே 4 மாதம் இருந்தார்கள். அப்போ கண்டிப்பா சவுலுக்க பாட்டி தாத்தா சவுலுக்க தாத்தா பாட்டி இல்லையா? தாத்தா இந்த 600 யாரோ தான் இல்லையா? இல்லையா? இஸ்ரவேலுடைய மீதி எல்லா கோத்திரங்களும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படி வரும்போ இவங்க இனி எங்கே இருந்து தான் தொடங்கவே செய்யணும்? இந்த 600 இருந்து தான் தொடங்கணும். இந்த 600 பேருக்கு தாத்தா பாட்டி எல்லாம் செத்துட்டு மீதி இருக்கிறது இந்த 600 பேர் தான். அப்போ கண்டிப்பா இந்த 600 ஒரு ஆள் தான் ஒரு ஆள் தான் சவுலுக்கு தாத்தா. அப்படின்னா இந்த கண்மலையில ஒளிச்சிருந்த கூட்டத்தில் சவுலின் தாத்தா. ஐயோ, யாருட்ட சொல்ல? இந்த ஒளிச்சிருந்த கூட்டத்தில் சவுலுக்கு தாத்தா குமாரர்களா உண்டா இல்லையா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இப்போ இந்த 600 யார் உண்டு? சவுலோட தாத்தா. அப்படின்னா சவுலோட தாத்தா இப்போ எப்படி இருக்காரு? கண்மலையில் ஒளிச்சிருக்கிறார்.
மறைந்திருக்கிறவர்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதுதான் சவுல். ஒரு அல்லேலூயா பெருசா சொல்லுவேன்னு நினைச்சேன். உலகத்தில் யாருக்கும் தெரியாம நான் ஜபிக்கிறேன். உலகத்தில் யாருக்கும் தெரியாம நான் முழங்கால நிற்கிறேன். உலகத்தில் யாருக்கும் தெரியாம நான் கண்ணீர் விடுறேன். உலகத்தில் யாருக்கும் தெரியாம நான் தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறேன். யாருக்கும் தெரியாது நான் உபவாசம் பண்றது, நான் முழங்கால இருந்து தகப்பனேன்னு கூப்பிட்டு ஜபிக்கிறது யாருக்கும் தெரியாது. ஒரு கண்மலைக்குள்ள, ஒரு குகைக்குள்ள ஒளித்திருக்கிற வாழ்க்கையை போல மறைந்து மறைந்து வாழ்றேன். வெளியே யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றேன். ஒளிச்சு ஒளிச்சு வாழ்றேன். கண்மலையின் மறைவிடங்கள்ல வாழ்றேன். உன்னையும் கர்த்தர் கையில் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதுதான் சவுல். நல்லா கை தட்டணும். யாருக்கும் தெரியாத, யார் வெளியே தலை காட்டாம ஒளிச்சு 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 உள்ள உட்கார்ந்து ஜபிக்கிறவனையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அதுதான் சவுல். சவுல அபிஷேகம் பண்ணின இடத்துல இந்த தாத்தாவுக்கு பேருன்னு சொல்லி இருக்கு. கீசின் குமாரனாகிய சவுல்னு சொல்ற இடத்துல யாரையும் சொல்லி இருக்கு? இந்த 400 இந்த 600 உள்ள தாத்தாவையும் சொல்லி இருக்கு. உங்களை பாராட்ட யாரும் இல்லைன்னு சொல்லி ஜபத்தை நிறுத்தப்படாதுன்னு, உங்களை கை தட்டி கனம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஆலயத்துக்கு வாரதை நிறுத்தப்படாது. உங்களை உற்சாகப்படுத்த யாரும் இல்லைன்னு சொல்லி பாட்டு பாடுறது நிறுத்தப்படாது. உங்களை கனம் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லி தேவனுக்காக நீங்கள் முன்னெடுத்தீங்க இல்லையா காரியம், அந்த தேவனுக்காக நீங்க முன்னெடுத்த, தேவராஜ்யத்துக்காக நீங்க முன்னெடுத்த காரியத்தை எதற்காகவும் நீங்க நிறுத்த கூடாது. அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க அப்படி பேசுறாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க. யாரு என்ன சொன்னாலும் நீ தேவ ராஜ்யத்துக்காக முன்னெடுத்த காரியத்தை நிறுத்தக்கூடாது. கர்த்தர் உன்னை கரங்களில் எடுப்பார். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் தேவ பிள்ளைகள் ரகசியமா முழங்கால நின்று தேவ ராஜ்யத்துக்காக, தேவ சபைக்காக, ஆவிக்குரிய குடும்பங்களுக்காக ஜெபிப்பது வெளியே தெரியாது. அவங்கள வெளியே யாரும் பாராட்டவும் மாட்டணும். ஆனால் கர்த்தர் கண்டு கொண்டு தான் இருக்கிறார். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஜெர்மனியில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியோட பேர் எல்லிஸ். அந்த பெண்மணி ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் இந்த பெண்மணிக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அந்த தரிசனத்தில் ஆப்பிரிக்காவில் ஒரு போதகர் படுத்திருக்காரு. அந்த போதகரை ஒரு கருத்த போர்வை வந்து மூடுது. அந்த போதகரை ஒரு கருத்த போர்வை வந்து மூடுது. அப்போ இந்த பெண்மணிக்கு இந்த தரிசனத்தை கண்ட உடனே புரிஞ்சிட்டு ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு பாஸ்டருக்கு விரோதமாக மரண ஆவி போராடுது. இந்த பெண்மணி அன்னைக்கு ராத்திரி, அதாவது அந்த நபருக்கு மேலே விழுந்த அந்த கருப்பான போர்வையை கர்த்தர் உருவி எடுக்கிறது வரை அந்த பெண்மணி ஜோம் பண்ணுது. 6 மணி நேரம் ராத்திரி ஜோம் பண்ணி இருக்கு. 6 மணி நேரம் ஆனப்போ திடீர்னு அந்த போர்வை உருவி எறியப்பட்டது. அந்த ஆள் எழும்பிட்டார். இதெல்லாம் தரிசனத்தில். அந்த டேட்டு, அந்த டைம் எல்லாம் இந்த பெண்மணி எழுதி வச்சுட்டு, யாராக்கும் அந்த பாஸ்டர்னு இந்த பெண்மணிக்கு தெரியாது. ஒரு தடவை இந்த பெண்மணி தங்கி இருக்கிற ஜெர்மனிக்கு ரெய்னாட் போங்கே பிரசங்கம் பண்ண வராரு. ரெய்னாட் போங்கே பிரசங்கம் பண்ண வரும்போது மேடையில் எழுந்துட்டு ரெய்னாட் போங்கே சொல்கிறாரு,
நான் ஆப்பிரிக்காவில் இருந்தப்போ இன்ன மாதம் இத்தனாம் தேதி இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரை 6 மணி நேரம் மரண ஆவி என்னோடு போராடியது. மரண ஆவி என்னோடு. அந்த நாளில் நான் ஆப்பிரிக்காவில் வச்சு செத்து போவேன்னு நினச்சேன். 6 மணி நேரமான உடனே திடீர்னு அந்த மரண ஆவி என்னை விட்டு விலகி சென்றது. இது அவர் ஜெர்மனியில் நின்று சொல்லும்போ அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் எல்லிஸ் என்கிற அந்த பெண்மணி உண்டு. அந்த பெண்மணிக்கு மட்டும்தான் புரிஞ்சு ஆப்பிரிக்காவில் கிடக்கிற ஒரு தேவ மனுஷனுக்காக அன்னைக்கு ராத்திரி பரலோகத்தின் ஆண்டவர் என்ன தூங்காம முழங்கால நின்று போராட வைத்தார். என்ன தூங்காம முழங்கால நின்று போராட வைத்தார். அல்லேலூயா. வெளிப்படையா கனம் பண்ணப்படலைனாலும் ஜெபிக்கணும். யாரும் பாராட்டனாலும் ஜெபிக்கணும். எல்லாரும் உனக்கு விரோதமா திரும்பினாலும் ஜெபிக்கணும். எல்லாரும் உனக்கு எதிராளியா மாறினாலும் ஜெபிக்கணும். ஏன்னா நீ ஜெபிக்கிற ஜெபம் மறைவில் இருக்கிற சிலரை வெளியே எடுக்கும். சில குகையின் கதவுகள் இனி கை தட்டுங்க. சில குகையின் கதவுகள் திறக்கப்படும். சில கண்மலையின் வெடிப்புகள் திறக்கப்படும். கர்த்தர் சிலரை பத்திரமாய் நான் 4 எண்ணம் சொன்னேன். ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஏன் சவுல்? 1 ஒரு தாயின் கண்ணீர். 2 மனுஷன் விட்டது ஆண்டவர் தொடங்குகிறார். 3 தேவன் ஏற்படுத்தின காயத்துக்கு தேவன் போடும் மருந்து. 4 நான் இப்போ சொன்னேன் இல்லையா, மறைவிடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தின் விளைவு. 5 இதோட நான் முடிக்கிறேனே. 5 நெடுநாள் காத்திருப்பின் விளைவு. நெடுநாள் காத்திருப்பின் விளைவு. சவுல். ஒன்று சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் கூட. பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். இப்போ சவுலோட அப்பா பேர் என்ன? கீஸ். அடுத்து அவன் பென்யமீன் கோத்திரத்தனாகிய அபியாவின் மகனான, இவன் தாத்தா பேர் என்ன? அபியா. அடுத்து பெகோராத்திற்கு பிறந்த, அபியாவுக்கு அப்பா பேர் என்ன? பெகோராத். அப்புறம் சேரோரின் புத்திரனாகிய, அவனுடைய அப்பா பேர் என்ன? சேரோர். அப்புறம் அபியேலின் குமாரன், அவனோட அப்பா பேர் என்ன? அபியேல். இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த குகையில் ஒளிச்சிருந்த ஆள் யாரா இருக்கும்? சூப்பர், என்ன நல்லா கண்டுபிடிச்சிங்க. குகைக்குள்ள ஒளிச்சிருந்த ஆள் யாரா இருக்கும்? அபியேலா இருக்கும். அப்போ அபியேல் காத்திருந்தார் ஒரு ரட்சிப்பு வரும்னு. அப்புறம் சேரோர் காத்திருந்தார் ஒரு ரட்சிப்பு வரும்னு. அப்புறம் பெகோராத்து காத்திருந்தார் ஒரு ரட்சிப்பு வரும்னு. அப்புறம் அபியா காத்திருந்தார் ஒரு ரட்சிப்பு வரும்னு. அப்புறம் கீஸ் காத்திருந்தார் ஒரு ரட்சிப்பு வரும்னு. 5 தலைமுறையாக காத்திருக்காங்க. தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான்.
எத்தனை தலைமுறையா காத்திருக்காங்க? 5 தலைமுறையா. அபியேல், சேரோர், பெகோராத், அபியா, அப்புறம் கீஸ். 5 தலைமுறையா காத்திருக்கிறாங்க. 5 தலைமுறை காத்திருப்புக்கு பரலோகத்தின் தேவன் கொடுத்த முடிவு என்ன தெரியுமா? அந்த கோத்திரத்திலிருந்து சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். கர்த்தர் எழும்ப பண்ணினார். உங்க குடும்பத்தில் இருந்து கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுகிறார். உங்க வீட்டில் இருந்து கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுகிறார். நல்ல கை தட்டணும். ஒரு நிமிஷம் கை தட்டணும். நீங்க ஆரம்பிச்ச ஆவிக்குரிய காரியத்தை என்ன வந்தாலும் விடப்படாது. என்ன சோதனை வந்தாலும் விடப்படாது. என்ன நெருக்கடி வந்தாலும் விடப்படாது. ஏன்னா உங்க காத்திருப்புக்கு ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல முடிவு. உங்க ஜெபத்துக்கு ஒரு நல்ல முடிவு. நீங்க முழங்கால நின்னதற்கு ஒரு நல்ல முடிவு. நல்ல கை தட்டி நான் 5 சொன்னேன். இப்போ சொல்லுங்க, ஏன் சவுல்? நம்பர் 1 ஒரு தாயின் கண்ணீர். 2 மனுஷன் முடியாதுன்னு முடித்ததை பரலோகத்தின் தேவன் தொடங்குறாரு. 3 தேவன் உண்டாக்கின காயத்துக்கு தேவன் போடும் மருந்து. 4 மறைவிடத்தில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். 5 நெடுநாள் காத்திருப்பின் முடிவு சவுல். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. சில நேரம் நம்மளே கேட்குறேன் இல்லையா, நான் எதுக்கு பூமியில் இருக்கணும், நான் எதுக்கு வாழணும், என்னை என்னத்துக்கு இன்னும் இந்த பூமியில் வச்சிருக்கு, என்ன ஆண்டவர் அவங்களையெல்லாம் உயிரோடு வச்சுட்டு என்ன ஆண்டவர் எடுத்திருக்கிறான் இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இந்த அவமானத்துக்கு மேலே அவமானம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கேள்விக்கு மேலே கேள்வி, எனக்கு மட்டும் ஏன் இந்த தோல்விக்கு மேலே தோல்வி. ஏன்னா உங்களை குறித்து பரலோகத்தின் தேவன் வச்சிருக்கிற நோக்கம் பெரியது. யாரோ பரிகாசம் பண்ணாங்க, யாரோ அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பித்த இந்த நல்ல காரியத்தை விடவே கூடாதுன்னு யாரோ கேவலப்படுத்தினாங்க, யாரோ அப்படி சொன்னாங்கங்கிறதுக்காக கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்க அந்த பெரிய திட்டத்தை விடக்கூடாது. முடிஞ்சு போன ஒரு கோத்திரத்திலிருந்து இனி இல்லை, அவங்க அவ்வளவுதான், இனி அவங்க எழும்பவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு கோத்திரத்தில் இருந்து ஒரு ராஜாவை எழுப்பி அந்த கோத்திரத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப தெய்வத்தால முடியுமானா உங்க வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும். கை தட்டி அப்படியே ஒன்று வலது கையை உயர்த்தி பிடிங்க, நல்லா வலது கையை உயர்த்தி. நீங்க தான் ஏதாவது செய்யணும், கொஞ்சம் சத்தம் உயர்த்தி. காத்திருக்கிறோ, கையை உயர்த்தி. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து, சத்தம் போதல்ல, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, கொஞ்சம் சத்தம் உயர்த்தி சபை மொத்தமா சொல்லுங்க. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. கை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க. சத்தம் போதல்ல, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். கூப்பிடு, கூப்பிடு.
பார்க்காத, அவரை பார்த்து கூப்பிடு. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு கூப்பிடு. கூப்பிடு. பயங்கர மகிமை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. சபை மொத்தமா சொல்லுங்க. உம்மை நான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சத்தம் போதல்ல. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி சொல்லுங்க. ஏ சொல்லுங்க. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி. பலமான ஒரு மகிமை இந்த கூடாரத்தில் கூடுகிறது. அற்புதம் செய்யுங்கப்பா ஒரு பயங்கர தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுது. கூப்பிடு. நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். கூப்பிடு. அழு. உம்மையன்றி அழு. கண்ணீர் விடு. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பயங்கர மகிமை. நீங்க தான் ஏதாவது செய்யணும் தங்கச்சி கூப்பிடு. எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். துருகி சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை நான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்லு. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க ஆழத்தில் வாழ்க்கையில. உம்மை நான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஒரு தடவை கூட சொல்லுங்க. அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டையிலே வந்து நிற்கிறோம். மொத்தமா கூப்பிடு தம்பி. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டையிலே நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கை
அற்புதம் செய்யுங்கப்பா